எல்லாருக்கும் வணக்கங்க. நாம் இந்த வீடியோவில் என்ன டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, யார் யாரை கல்யாணம் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற தலைப்பில் ஏற்கனவே ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவினுடைய கண்டினியூவேஷனாக தான் இந்த வீடியோ வருது. 2 பேர் காதலிக்கிறாங்க, ஆனால் அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க முடியறதில்ல. ஒரு பெண்ணோட ஜாதகத்தையோ மாப்பிள்ளையோட ஜாதகத்தையோ எடுத்துட்டு ஜோதிடர்கிட்ட கொடுத்து பொருத்தம் பார்க்குறாங்க. பல ஜாதகங்கள் நட்சத்திர பொருத்தம் இருக்குது, ஆனால் அது திருமணத்தில் முடியறதில்ல. அதே சமயம் நட்சத்திர பொருத்தம் இல்லாமலேயே காதலர்கள் திருமணம் செஞ்சுக்கிறாங்க. இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றி போன வீடியோவில் போட்டிருந்தேன். அதனுடைய கண்டினியூஷனாக தான் இப்போ இதை பார்க்க போகிறோம். ஒரு நண்பர், அவர் பேர் முத்துசாமி ஐயா. அவர் கேபி முறையில் ஜோதிடம் பார்க்குறாரு. அந்த முத்துசாமி ஐயா கிட்ட அவருடைய நண்பர் ஒரு ஆணோட ஜாதகத்தையும் 160 பெண்ணோட ஜாதகத்தையும் கொடுத்து, இந்த 160 ஜாதகத்தில் இந்த ஆண் யாரை கல்யாணம் பண்ணிக்குவார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதே கேள்வி என்னட்டையும் கேட்டார். எனக்கு அதற்கான பதில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு கண்டுபிடிக்க முடியல. இப்போ 2 ஆண்டுகளாக பல தலைப்புகளில் ஜோதிட ஆராய்ச்சி செய்ததன் விளைவாக 160 பெண் ஜாதகத்தில் அந்த ஒரு ஆண் யாரை கல்யாணம் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறத குறிப்பாக செலக்ட் பண்ண முடியுங்கிற அளவுக்கு உறுதியாக சொல்ல முடியும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவை பார்க்கலாம். இந்த ஒரு ஆண் 160 பெண்களில் யாரை திருமணம் செய்து கொள்வார், இதுதான் கேள்வி. இப்போ இதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, ஃபைனல் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த ஜாதகம் தான் ஆணோட ஜாதகம். அந்த ஆண் ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறாரு. அதுவும் அவரு விரும்பின பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறாரு. அந்த திருமணத்துல சில குறிப்புகள் இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த ஜாதகர், இந்த ஆண் ஜாதகர் திருமணம் செய்த பெண்ணிற்கு வயது இவரை விட அதிகமாக உள்ளது. மேலும் இவர் காதல் திருமணம் பண்ணிக்கிறாரு. இப்படி ஒரு ஆண் இன்னொரு பெண்ணை திருமணம் செய்துகிற நேரத்துல இந்த 2 விஷயங்களும் அந்த பெண்ணோட ஜாதகத்திலையும் வரணும். அதாவது அந்த பெண்ணிற்கு சிஆர்பி மெத்தட்ல நான் கண்டுபிடிச்சிருக்கிற காதல் திருமணத்திற்கான விதிகளும் வரும். அந்த பெண்ணை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண் வயது குறைவானவர். அதனால தன்னை விட வயது குறைவான ஒருத்தரை ஒரு பெண் திருமணம் செய்துக்கணும் அப்படின்னா அதற்கான விதிகளும் சிஆர்பி மெத்தட்ல ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இந்த 2 டாப்பிக்கை வச்சு இந்த 2 ஆண் பெண்ணையும் ஃபைனலைஸ் பண்ணலாம். மேலும் இந்த ஆண் தான் இந்த பெண்ணை திருமணம் செய்துக்கணும் அப்படிங்கிற போன வீடியோவில் சொன்ன என் அனைத்து விவரங்களும் இந்த 2 ஜாதகத்துக்கும் பொருந்தி வருது. மேலும் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் திருமணம் செய்துக்கிறாங்க அப்படின்னா திருமணம் நடக்கிற அந்த முகூர்த்த நாளில் கோச்சாரத்தில் இருக்கிற சனி, குரு, செவ்வாய், சுக்கிரன், சந்திரன் இது போன்ற 5 கிரகங்களும் ஜாதகருடைய, அதாவது மணமகன் மணமகளுடைய 7ஆம் வீட்டிற்கோ 7ஆம் வீட்டு அதிபதி நின்ற வீட்டிற்கோ சிஆர்பி மெத்தட்ல நான் சொல்லியிருக்கிற வகையில தொடர்பை ஏற்படுத்தும். இதை பற்றியெல்லாம் இந்த 2 ஜாதகங்களை கொண்டு நம்ம பார்க்கலாம். வாங்க. இந்த ஜாதகர் காதல் திருமணம் செய்துக்கிறாரு. காதல் திருமணம் செய்யணும் அப்படின்னா சிஆர்பி மெத்தட்ல 5 விதிகள் இருக்கு. என்னன்னு பாருங்க. 1, 5, 9 தொடர்பு. லக்னத்திற்கு அதிபதியும் 5ஆம் வீட்டு அதிபதியும் 9ஆம் வீட்டு அதிபதியும் முக்கோண வடிவத்தில் தொடர்பை ஏற்படுத்திக்கணும். அப்போ இந்த ஜாதகத்துல எப்படி வருதுன்னு பார்ப்போம். இந்த ஜாதகத்துல ஜாதகர் பிறந்திருக்கிறது லக்னம் ரிஷபம். இந்த ரிஷபத்திற்கு அதிபதி யாரு? சுக்கிரன். அந்த சுக்கிரன் எங்க இருக்காரு? மிதுனத்துல இருக்காரு. அடுத்தது 5ஆம் வீட்டிற்கு அதிபதி புதன் எங்க இருக்காரு? சிம்மத்துல இருக்காரு. 9ஆம் வீட்டுக்கு அதிபதி சனி பகவான் எங்க இருக்காரு? மேசத்துல இருக்காரு. இப்போ இந்த 3 கனெக்ட் ஆகணும்.
நார்மலாக பார்க்கும்போது சிலது ஈஸியாக கனெக்ட் ஆகிக்கும். பாருங்க, லக்னாதிபதி சுக்கிரனை 9ஆம் வீட்டு அதிபதியான சனி தனது 3ஆம் பார்வை மூலமாக பார்க்கிறார். அப்போ சனியும் சுக்கிரனும் கனெக்ட் ஆயிட்டாங்க. அதாவது லக்னாதிபதியும் 9ஆம் வீட்டு அதிபதியும் கனெக்ட் ஆகிட்டாங்க. 5ஆம் வீட்டுக்கு அதிபதி புதன், இவரு இந்த 2 பிளானட்ல ஏதாவது ஒன்னோட கனெக்ட் ஆகணும். இப்போ சிஆர்பி மெத்தட்ல ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திரிகோண நட்சத்திரத்தில் அமர்ந்துள்ள கிரகங்கள் தங்களுக்குள் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளும். மேலும் அந்த 2 நட்சத்திரங்களுக்குள் உள்ள கிரகங்களை இடம் மாற்றி வைத்து பார்க்கலாம். இந்த புதன் இருக்கிற நட்சத்திரம் பாருங்க, மகம் நட்சத்திரத்துல இருக்கு. சனி பகவான் இருக்கிறது பாருங்க, அஸ்வினியில இருக்கு. இந்த 2 நட்சத்திரங்களும் கேதுவோட நட்சத்திரங்கள், அது எல்லாருக்கும் தெரியும். கேதுவோட நட்சத்திரத்தில் இருக்கிற காரணத்தினால புதனை மகத்திலிருந்து அஸ்வினியில சனி இருக்கிற இடத்துக்கு கொண்டு வரலாம். இப்படி கொண்டு வரும் பொழுது என்ன ஆயிருது, சனியும் புதனும் தொடர்பு ஏற்படுத்திக்கிறாங்க. சனி என்பது லக்னத்திற்கு 9ஆம் வீட்டுக்கு அதிபதி, புதன் 5ஆம் வீட்டுக்கு அதிபதி. அப்ப சனியும் புதனும் தொடர்பு ஏற்படுத்திக்கிறாங்க. இந்த இடத்துல ஒண்ணு சொல்றேங்க, அஸ்வினியில கிரகம் இருந்து மகத்துல கிரகம் இருந்தா டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். சனிய சிம்மத்துல வச்சு பார்க்கலாம், அல்லது புதனை மேசத்துல வச்சு பார்க்கலாம். மூலத்துல கிரகம் இல்லை அப்படின்னா இந்த சனி இங்க கொண்டு வர முடியாது, புதனை இங்க கொண்டு வர முடியாது. ஏதாவது ஒரு கிரகம் மூலம் நட்சத்திரத்துல இருந்தா மட்டும்தான் இது போன்ற டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. இது ஒரு பேசிக் கான்செப்ட், இதை நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்போ 5ஆம் வீட்டு அதிபதி புதன் 9ஆம் வீட்டு அதிபதி சனியோட சேருது, சனி லக்னாதிபதியை பார்க்குறாரு. இப்படி பண்றதுனால இந்த ஒரு விதி ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. அடுத்தது 2வது விதி, செவ்வாய், சூரியன், குரு, இந்த 3 தொடர்பாகணும். இது எதற்காக செவ்வாய் சூரியன் குரு தொடர்புன்னு சொல்றேன்னா, கால புருஷனுக்கு 1ஆம் வீட்டுக்கு அதிபதி யாரு, செவ்வாய். கால புருஷனுக்கு 5ஆம் வீட்டுக்கு அதிபதி சூரியன். கால புருஷனுக்கு 9ஆம் வீட்டுக்கு அதிபதி குரு. இப்படி இந்த செவ்வாய் சூரியன் குரு கனெக்ஷன் இந்த ஜாதகத்தில் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இங்க செவ்வாய் எங்க இருக்குன்னு பாருங்க, இங்க இருக்கு, அதாவது மிதுனத்துல இருக்கு. குரு எங்க இருக்கு, மீனத்திலேயே இருக்கு. அடுத்தது சூரியன் எங்க இருக்கு, கடகத்துல இருக்கு. இங்க செவ்வாய் எந்த நட்சத்திரத்தில் இருக்குன்னு பாருங்க, செவ்வாய் புனர்வூச நட்சத்திரத்தில் இருக்கு. புனர்வூசம் என்பது குருவினுடைய நட்சத்திரம், அதனால குருவும் செவ்வாயும் கனெக்ட் ஆகிக்கிறாங்க. அடுத்தது குரு தனது 5ஆம் பார்வை மூலமாக கடகத்தில் இருக்கிற சூரியனை பார்க்கிறாரு. அப்போ குரு செவ்வாய் சூரியன் 3 கனெக்ட் ஆயிடுச்சு. இந்த 2வது விதி மேட்ச் ஆயிடுது. அடுத்தது 5-7 தொடர்பு. 5 என்பது காதல், 7 என்பது திருமணம். 5-7 தொடர்பு மட்டும் இருந்தா காதல் திருமணம் பண்ணிக்குவாங்கன்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. நான் பல ஜாதகங்களை பார்த்தேன். அதுல என்ன கவனிச்ச முடிஞ்சதுன்னா, ஒரு நபர் திருமணத்திற்கு முன்பே கெட்டு போறாரு அப்படின்னா அவர் ஜாதகத்துல 5ஆம் வீட்டு அதிபதி நேரடியாக 7ஆம் வீட்டுல இருக்கும், அல்லது 7ஆம் வீட்டு அதிபதி 5ஆம் வீட்டுல இருக்கும். அது எப்படி பலனை கொடுக்குதுன்னா, இந்த நபர் திருமணம் செய்து கொள்ளக்கூடியவர் ஏற்கனவே கற்பிழந்திருப்பார் அப்படின்னு பொருள். அப்போ 5-7 கனெக்ஷன் அப்படிங்கிறது மட்டும் காதல் திருமணத்தை இண்டிகேட் பண்றதில்லை. அது கூட இந்த மேல்படி நான் கண்டுபிடிச்சிருக்கிற 4 விதிகளும் பொருந்தி வரணும். இந்த ஜாதகத்துல 5-7 கனெக்ஷன் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். 5ஆம் வீட்டுக்கு அதிபதி புதன், 7ஆம் வீட்டுக்கு அதிபதி செவ்வாய். புதனுக்கும் செவ்வாய்க்கும் கனெக்ஷன் இல்லை. ஆனா இந்த செவ்வாய் என்ன பண்றாரு, தனது 4ஆம் பார்வை மூலமாக 5ஆம் வீட்டை பார்க்கறாரு. இப்படி பார்க்கறதுனால 5-7 கனெக்ட் ஆயிடுச்சுன்னு நம்ம எடுத்துக்கணும். அப்போ 3வது ரூல் மேட்ச் ஆகுது. அடுத்தது 4வது ரூல் 4-8 தொடர்பு.
4-8 தொடர்பு. இதனுடைய அர்த்தம் என்னன்னு முதல்ல புரிஞ்சிட்டோம்னா இந்த 5 விதிகளை நினைவில் வச்சுக்கிறது ஈஸி. ஒரு காதல் திருமணத்துல பெற்றோருடைய வார்த்தைகளை மீறி அந்த பெண் திருமணம் செய்யும் பொழுது முதல்ல தாய் வேதனைப்படுவாங்க. நம்ம பையன் அல்லது நம்ம பொண்ணு நம்ம பேச்சை மீறி அவங்க இஷ்டத்துக்கு ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, இவங்க வாழ்க்கை எப்படி இருக்க போகுதோ, நம்ம பார்த்து திருமணம் செய்து வச்சிருந்தா நம்ம அந்தஸ்துக்கும் கௌரவத்திற்கும் பொருத்தமான வசதிக்கும் ஏற்ற ஒரு நல்ல எதிர்காலத்தை நம்ம வீட்டில் இருக்கிற பையனுக்கோ பொண்ணுக்கோ பண்ணி கொடுத்துருக்கலாம். அதே சமயம் அவங்களா பார்த்து அந்த திருமணத்தை பண்ணின காரணத்தினால இவங்க எதிர்காலம் என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லி மனசு தாய்க்கு வேதனையை கொடுக்கிறது. அதனால தான் 8 என்பது துன்பம், 4 என்பது தாய். தாய்க்கு துன்பம் அப்படின்னு அர்த்தம். இந்த ஒன்று மட்டும் இருந்தால் திருமணம் காதல் திருமணம் எடுக்கக்கூடாது. இங்கே இருக்கிற 5 விதிகளும் வரணும். அப்போ இந்த ஜாதகத்தில் 4ஆம் வீடு என்பது சிம்மம். இதன் அதிபதி யாரு? சூரியன். இந்த சூரியன் எங்க இருக்கு? இங்க இருக்கு. 4ஆம் வீட்டு அதிபதி சூரியன் கடகத்தில் இருக்கு. 8ஆம் வீட்டுக்கு அதிபதி குரு எங்க இருக்கு? இங்க இருக்கு. இந்த குரு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி என்ன பண்றாரு? கடகத்தில் இருக்கிற சூரியனை பார்க்கிறாரு. இதாவது 4ஆம் வீட்டு அதிபதியான சூரியனை 8ஆம் வீட்டு அதிபதியான குரு 5ஆம் பார்வையா பார்க்கிறாரு. இப்படி பார்த்தா 4-8 கனெக்ட் ஆயிருச்சுன்னு அர்த்தம். அடுத்தது 5வது பாயிண்ட். இதுல 8 என்பது துன்பம், 9 என்பது தந்தை. காதல் திருமணத்துல தன் பையனோ பொண்ணோ அவங்க இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்கிற காரணத்தினால தந்தைக்கு ஒரு பெரிய வருத்தமும் கௌரவ குறைச்சலும் ஏற்பட்டதாக வருத்தப்படுறாரு. இது வெளியில சொல்லலினாலும் அவங்க மனசுல கண்டிப்பா இருக்கும். இதனாலதான் ஒரு திருமணம் என்பது காதல் திருமணமா இருந்ததுன்னா தந்தைக்கு வருத்தம், தாய்க்கு வருத்தம். இந்த 8-9 எப்படி வருதுன்னு சொல்லி இந்த ஜாதகத்துல பார்ப்போம். இங்க 8ஆம் வீட்டுக்குடையவன் யாரு? குரு இங்க இருக்கு. குரு மீனத்துல இருக்கு. 9ஆம் வீட்டுக்கு அதிபதி யாரு? சனி பகவான். இந்த சனி பகவான் எங்க இருக்காரு? இங்க இருக்காரு. அடுத்தடுத்த வீட்டுல இருக்கு, கனெக்ட் ஆகல. அதே சமயம் குரு இருக்கிற நட்சத்திரம் பாருங்க, உத்திரட்டாதியில் இருக்கு. உத்திரட்டாதி என்பது சனியோட நட்சத்திரம். அப்போ 8க்குடைய குரு பகவான் 9க்குடைய சனியோட நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இந்த 8-9 கனெக்ட் ஆயிடுச்சுன்னு நம்ம எடுத்துக்கணும். இந்த விதத்துல இங்க இருக்கிற 5 விதிகளும் பொருந்தி வந்த காரணத்தினால இந்த ஜாதகர் காதல் திருமணம் பண்ணிக்கிறார். இதோட இந்த ஜாதகத்துல நம்ம முடிக்கல. இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, இவர் காதல் பண்ணி திருமணம் பண்ணுன அந்த பெண்ணுக்கு இவரோட வயசு கொஞ்சம் ஜாஸ்தி. வயசு ஜாஸ்தி அப்படின்னா ஒரு நாள் முன்ன பிறந்திருந்தாலும் வயசு ஜாஸ்தி, ஒரு ஆண்டுக்கு முன்ன பிறந்திருந்தாலும் வயசு ஜாஸ்தி, 5 ஆண்டுக்கு முன்ன பிறந்திருந்தாலும் வயசு ஜாஸ்தின்னு சொல்லி ஒரு செர்டன் ரூல் இருக்கு. அந்த ரூல் இந்த ஜாதகத்தில் இருக்கான்னு பார்ப்போம். இது ஆணோட ஜாதகம். இது ஏற்கனவே பார்த்த ஆணோட ஜாதகம். இந்த ஜாதகர் காதல் திருமணம் பண்ணிக்கிறாருன்னு ஏற்கனவே நம்ம பார்த்தோம். இப்போ தன்னை விட வயசு மூத்த பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறார். வயது மூத்த பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறார். அதற்கு சிஆர்பி மெத்தட்ல நான் கண்டுபிடிச்சிருக்கிற விதிகள் 7 விதிகள் இருக்கு. இந்த 7 விதிகளும் யாருக்கு இருக்கோ அவங்க தன்னை விட வயசுல மூத்த பெண்ணை திருமணம் பண்ணிக்குவாங்க. இதுல முதல் விதி பாருங்க, புதன் சனி தொடர்பு. புதன் சனி தொடர்பு அப்படிங்கும்போது புதன் எங்க இருக்கு? சிம்மத்துல இருக்கு. சனி பகவான் மேசத்தில் இருக்காரு. 7ஆம் பார்வையாகவோ 3ஆம் பார்வையாகவோ 10ஆம் பார்வையாக சனி பார்ப்பாரு. இங்க அப்படி இல்லாதனால சனி புதன் தொடர்பு இல்லைன்னு நினைச்சுக்காதீங்க. சிஆர்பி மெத்தட்ல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு கிரகத்தினுடைய 3 நட்சத்திரத்தில் உள்ள கிரகங்களை இடமாற்றி வைத்து பார்க்கலாம். அந்த விதத்துல சனி பகவான் இருக்கும் இடம் அசுவனி, புதன் இருக்கும் இடம் மகம். அதனால இந்த புதனை இங்கே கொண்டு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அப்போ புதனும் சனியும் என்ன ஆயிக்கிறாங்க? கனெக்ட் ஆயிக்கிறாங்க. இந்த விதத்துல ஃபர்ஸ்ட் ரூல் மேட்ச் ஆகுது. அடுத்தது சுக்கிரன் சனி தொடர்பு. சுக்கிரன் இந்த ஜாதகத்துல எங்க இருக்குன்னு பாருங்க.
மிதுனத்தில் இருக்கு. மிதுனத்தில் இருக்கிற சுக்கிரனை சனி பகவான் தனது 3ஆம் பார்வை மூலமாக பார்க்கிறாரு. பார்க்கறதுனால சனியும் சுக்கிரனும் தொடர்பை ஏற்படுத்தி கொண்டதாக அர்த்தம். அப்ப 2வது ரூல் பொருந்தி வருது. 5 ராகு தொடர்பு. இங்க லக்னத்திற்கு 5ஆம் வீட்டுக்கு அதிபதி புதன். இந்த புதன் சிம்மத்துல ராகுவோட சேர்ந்தே இருக்கு. அதனால 5ஆம் வீட்டிற்கு ராகு தொடர்பு வந்திருக்குன்னு எடுத்துக்கணும். அடுத்தது 4வது ரூல் 7 குரு தொடர்பு. லக்னத்திற்கு 7ஆம் வீட்டிற்கு அதிபதியான செவ்வாய் எங்க இருக்கு? மிதுனத்துல இருக்கு. செவ்வாய் இருக்கிற நட்சத்திரம் கிரக பாதசாரத்தில் பாருங்க, புனர்பூசம். புனர்பூசம் என்பது குருவினுடைய நட்சத்திரம். அதனால 7ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய்க்கு குரு தொடர்பு வந்திருக்கு. அடுத்தது 7 அல்லது சுக்கிரனுக்கு மாந்தி தொடர்பு. மாந்தி அமர்ந்துள்ளது சுக்கிரனுடைய வீடு என்பதால சுக்கிரன் மாந்தி தொடர்பு உள்ளது. மேலும் அந்த மாந்தி 7ஆம் வீட்டை பார்க்குது. அதாவது 7 அல்லது சுக்கிரனுக்கு மாந்தி தொடர்பு, 7ஆம் வீட்டுக்கு மாந்தி தொடர்பு வரணும், அல்லது சுக்கிரன் மாந்தி தொடர்பு வரணும். சுக்கிரனோட வீட்டிலேயே மாந்தி இருக்கு, 7ஆம் வீட்டை மாந்தி பார்க்குது. அதனால இந்த 5வது விதி பொருந்தி வருகிறது. அடுத்தது கேது மாந்தி தொடர்பு வரணும். கேது இருக்கிறது கும்பத்துல, மாந்தி இருக்கிறது ரிஷபத்துல. டைரக்டா பாத்தீங்கன்னா மாந்தியும் கேதுவும் கனெக்ட் ஆகாது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கேது இருக்கிற நட்சத்திரம் பாருங்க, சதயம். சந்திரன் இருக்கிற நட்சத்திரம் சுவாதி. அதனால ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால சதயத்தில் இருக்கிற கேதுவை சுவாதிக்கு, சந்திரன் இருக்கிற இடத்துக்கு கொண்டு வரலாம். அப்போ கேது எங்க வந்துடும்? சந்திரன் இருக்கிற இடத்துக்கு வந்துடும், அதாவது சுவாதிக்கு வந்துடும். மாந்தி இருக்கிற நட்சத்திரம் ரோகிணி. கேது இருக்கிறது தற்சமய இடம் மாறினதுக்கு அப்புறம் சுவாதியில் இருக்கு. ரோகிணி சுவாதி இந்த 2 நட்சத்திரமும் ரோகிணி சுவாதி 2 நட்சத்திரமும் வேதை நட்சத்திரங்கள். வேதை நட்சத்திரத்தில் உள்ள கிரகங்கள் தொடர்பு பெறும் அப்படிங்கிற சிஆர்பி மெத்தட்ல இருக்கிற ஒன் ஆஃப் தி ரூல். அந்த விதத்துல மாந்தி கேது கனெக்ஷன் ஏற்படுது. அதனால 6th ரூல் மேட்ச் ஆகுது. கடைசியா இருக்கிறது கால சர்ப தோஷம் அல்லது ராகு கேதுவிற்கு ஒரு புறமாக சூரியன் புதன் தவிர்த்து மற்ற கிரகங்கள் இருப்பது. அதாவது இங்க பாருங்க, ராகு இங்க இருக்கு, கேது இங்க இருக்கு. இந்த அச்சுக்கு ஏதாவது ஒரு பக்கத்துல சூரியனும் புதனும் வரணும். அந்த விதத்துல இங்க பாருங்க, ஒரே சைட்ல தான் ராகு இருக்கிறதோட சேர்த்து ஒரே சைட்ல தான் சூரியன் புதனும் வருது. இப்படி இருக்கலாம், அல்லது கால சர்ப தோஷத்தோடு கூட இருக்கலாம். அதனால இந்த ரூல் மேட்ச் ஆகிறத பார்க்க முடியுது. அடுத்த ஸ்லைட்ல இந்த ஆண் திருமணம் செய்து கொண்ட பெண்ணோட ஜாதகத்தை பார்க்கலாம். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கறது இளைய வயதுடைய ஆண் திருமணம் செய்து கொண்ட வயது மூத்த பெண். இப்போ ஒரு ஆண் இன்னொரு பெண்ணை திருமணம் செய்யணும் அப்படின்னா ஆண் ஜாதகத்துல மட்டும் திருமணம் செய்வதற்கான சிஆர்பி மெத்தேட்ல இருக்கிற விதிகள் போதாது. அந்த ஆண் திருமணம் செய்து கொண்ட பெண்ணோட ஜாதகத்திலையும் இந்த காதல் திருமணத்திற்குண்டான விதிகள் எல்லாம் வரணும். இங்க பாருங்க, இவங்க காதல் திருமணம் பண்ணிக்கிறாங்க. இந்த காதல் திருமணம் பண்ணனா இந்த பெண்ணோட ஜாதகத்துல சிஆர்பி மெத்தேட்ல இருக்கிற இந்த 5 விதிகளும் எப்படி பொருந்தி வருதுன்னு பார்ப்போம். 1வது விதி 1, 5, 9. இதற்கான விளக்கம்னா ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். இந்த ஜாதகருடைய 1ஆம் வீட்டு அதிபதியும், அதாவது புதனும், 5ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரனும், 9ஆம் வீட்டு அதிபதி சனியும் தொடர்பை ஏற்படுத்திக்கணும். மறுபடியும் சொல்றேன், புதனும் சுக்கிரனும் சனியும் தொடர்பை ஏற்படுத்திக்கணும். இங்க புதன் இருக்கிறது எங்க பாருங்க, கன்னியில இருக்கு. சனி இருக்கிறது, அதாவது 9ஆம் வீட்டு அதிபதி சனி இருக்கிறது மீனத்துல இருக்கு. இப்படி இருக்கிறதுனால சனி புதனை பார்க்கிறாரு, புதன் சனியை பார்க்கிறாரு.
அப்போ என்ன ஆயிடுச்சு, 1ம் 9ம் கனெக்ட் ஆயிடுச்சு. அதாவது லக்னாதிபதி புதனும் 9ஆம் வீட்டு அதிபதி சனியும் கனெக்ட் ஆயிட்டாங்க. சுக்கிரனும் சூரியனும் வீடு மாறி இருக்காங்க, அதாவது பரிவர்த்தனையாகி இருக்காங்க. சுக்கிரனை சூரியன் உள்ள இடத்துக்கு கொண்டு வந்துடலாம், சூரியனை சுக்கிரன் இடத்துக்கு கொண்டு போயிடுவோம். அப்போ வீடு பரிவர்த்தனைன்னு நம்ம எடுத்துக்கிறோம். இந்த சூரியன் இருக்கும் நட்சத்திரம் பாருங்க, சித்திரை. சூரியன் இருக்கும் இடம் சித்திரை. வீடு பரிவர்த்தனைக்கு பிறகு இந்த சுக்கிரன் சித்திரையில் இருப்பதாக பொருள். சரி, லக்ன புள்ளி பாருங்க, இந்த லக்ன புள்ளி மிருக சீரிஷத்துல இருக்கு. மிருக சீரிஷம் என்பது செவ்வாயினுடைய நட்சத்திரம், சுக்கிரன் உள்ளது சித்திரை செவ்வாயினுடைய நட்சத்திரம். அதனால திரிவோண நட்சத்திரத்தில் உள்ள கிரகங்களை இடமாற்றி வைத்து பார்க்கலாம். அதனால சுக்கிரனை மிருக சீரிஷத்துக்கு கொண்டு போகலாம். அப்ப என்ன ஆகுது, 5ஆம் வீட்டுக்கு அதிபதியானவர் லக்னத்தோடு தொடர்பு பெறுகிறார். கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும், இவ்வளவுதான் கான்செப்ட். திரிவோண நட்சத்திரத்தில் உள்ள கிரகங்களை திரிவோண நட்சத்திரத்தில் இடமாற்றி வைத்து பார்க்கலாம். அப்போ வீடு பரிவர்த்தனைங்கிறது எல்லாருக்கும் தெரியும், நட்சத்திர பரிவர்த்தனையும் தெரியும். திரியோண நட்சத்திரத்துல இடம் மாறுங்கிறது மட்டும்தான் இது வரைக்கும் எந்த நூல்கள்லையும் இல்லை. இந்த சிஆர்பி மெத்தேட்ல சொன்ன விதியின்படிதான் சித்திரையில் உள்ள சுக்கிரனும் மிருக சீரிஸில் உள்ள லக்ன புள்ளியும் தொடர்பாகுது. அப்போ 1ஆம் வீட்டு அதிபதியும் 5ஆம் வீட்டு அதிபதியும் கனெக்ட் ஆயிட்டாங்கன்னு எடுத்துக்கணும். இது ஃபர்ஸ்ட் ரூல் மேட்ச் ஆயிடுச்சு. அடுத்தது செவ்வாய் சூரியன் குரு தொடர்பு. செவ்வாய் எங்க இருக்கு, இந்த வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் சூரியனோட வீட்டுல இருக்கு. அப்போ செவ்வாய் சூரியன் கனெக்ட் ஆயிடுச்சுன்னு எடுத்துக்கணும். இந்த செவ்வாயும் சூரியனும் கனெக்ட் ஆயிட்டாங்கன்னு எடுத்துக்கணும். அடுத்தது குரு இருக்கு பாருங்க, எங்க இருக்கு, இங்க அவருடைய சொந்த வீட்டுல இருக்கார். தனது 9ஆம் பார்வை மூலமாக செவ்வாயை பார்க்கிறார். மேலும் அது சூரியனோட வீடு என்பதனால அது சூரியனை பார்க்கறதாவும் எடுத்துக்கணும். அடுத்தது கிரக பரிவர்த்தனைக்கு பிறகு இந்த சூரியன் எங்க வந்துருவாரு, இங்க வந்துருவார். அதாவது சூரியன் சொந்த வீட்டுக்கு வந்துருவாரு, சுக்கிரன் அவரோட வீட்டுக்கு போயிடுவார். இப்படி போனதுக்கு அப்புறம் குரு தனது 9ஆம் பார்வை மூலமாக சூரியனையும் பார்க்கிறாரு. என்ன ஆகுது, குரு செவ்வாய் கனெக்ஷன் வருது. அடுத்தது குரு சூரியன் கனெக்ஷன் வருது. இந்த மாதிரி ட்ரையாங்குலர் மெத்தேடில் குருவும் சூரியனும் கனெக்ட் ஆகுது, குரு செவ்வாயை பார்க்குது. இப்படி எல்லாமே கனெக்ட் ஆகி வர்றதை பார்க்க முடியுது. அதனால ரூல் 2 மேட்ச் ஆயிருச்சு. அடுத்தது 5-7 தொடர்பு. இந்த ஜாதகத்தில் 5ஆம் வீட்டுக்கு அதிபதி யாரு, சுக்கிரன். 7ஆம் வீட்டுக்கு அதிபதி குரு. இந்த குரு இருக்கிற நட்சத்திரம் பாருங்க, பூராடம் நட்சத்திரம். பூராடம் என்பது சுக்கிரனுடைய நட்சத்திரம். அந்த சுக்கிரன் லக்னத்துக்கு 5ஆம் வீட்டுக்கு அதிபதி. அதனால இந்த 3வது ரூல் மேட்ச் ஆகுது. 4வது ரூல் 4-8 தொடர்பு. 4ஆம் வீடு என்பது கன்னி, 8ஆம் வீடு என்பது மகரம், சனி. 4ஆம் வீட்டை சனி என்ன பண்றாரு, பார்க்கறாரு. 4ஆம் வீட்டையும் பார்க்கறாரு, 4ஆம் வீட்டு அதிபதி புதனையும் பார்க்கறாரு. பார்க்கறதுனால 4-8 கனெக்ட் ஆயிடுச்சுன்னு நம்ம எடுத்துக்கணும். அடுத்தது 8-9 தொடர்பு. இங்க பாருங்க, 8ஆம் வீட்டு அதிபதி சனியே தான் 9ஆம் வீட்டுக்கும் அதிபதி. இப்படி 2 வீட்டுக்கு ஒரே கிரகம் தொடர்புடையதாக இருக்கிறதுனால இந்த விதி மேட்ச் ஆகிறது பார்க்க முடியுது. இந்த 5 விதிகள் இருந்ததுனால மட்டும்தான் இவங்க காதல் திருமணம் பண்ணிட்டாங்க. யாரை பண்ணிட்டாங்க, ஏற்கனவே சொன்ன ஜாதகரை பண்ணிட்டாங்க. இது மட்டும் பத்தாது, இந்த ஜாதகம் என்ன பண்றாங்க, இவங்களை விட வயசு குறைவான நபரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதற்கு என்ன விதி இருக்குன்னு இந்த சிஆர்பி மெத்தட்ல நம்ம பார்ப்போம். இங்க பாருங்க, அதே பெண் ஜாதகம் தான். இந்த பெண் காதல் திருமணம் பண்ணிக்கிறாங்க, அதுவும் தன்னை விட வயசு குறைவான ஒரு ஆணை திருமணம் பண்ணிக்கிறாங்க. ஒரு பெண் தன்னை விட வயது குறைவான ஆணை திருமணம் பண்றதுக்கு என்ன விதி அப்படின்னா,
ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, வயது குறைவான ஆண் வயது மூத்த பெண்ணை கல்யாணம் பண்றதுக்கு என்ன விதி இருக்கோ அதே விதி தான் தன்னை விட வயது குறைவான ஆணை திருமணம் பண்றதுக்கும் பொருந்தும். வேற வேற விதி இல்லை. தன்னை விட வயசுல மூத்த ஒரு பெண்ணை திருமணம் பண்றதுக்கு என்ன விதி இருக்குதோ அதே விதி தான் ஒரு பெண் தன்னை விட வயசு குறைவான ஒரு ஆணை கல்யாணம் பண்றதுக்கும் அந்த விதி பொருந்தும். அந்த விதத்துல இங்க பாருங்க, இந்த 7 விதிகளும் நிச்சயமா வரணும். இந்த ஜாதகத்துல இந்த விதிகளை அப்ரோச் பண்ணும்போது சின்ன சிரமமான விஷயங்கள்லாம் இருக்கு. அது இது வரைக்கும் இல்லாத ஜோதிட முறையா இருக்கிறதுனால கொஞ்சம் சிரமமா இருக்கும். இது சிஆர்பி மெத்தட்ல அப்ரோச் பண்றதுனால கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. இங்க பாருங்க, முதல் ரூல் புதன் சனி தொடர்பு. சனி எங்க இருக்கு? இங்க இருக்கு. புதன் எங்க இருக்கு? இங்க இருக்கு. அப்போ 7ஆம் பார்வையா ஒவ்வொருத்தரும் மாத்தி மாத்தி பார்த்துக்கிறாங்க. அதனால முதல் ரூல் மேட்ச் ஆயிடுச்சு. அடுத்தது சுக்கிரன் சனி தொடர்பு. சுக்கிரன் சிம்மத்துல இருக்கு, சனி மீனத்துல இருக்கு. ரெண்டும் எந்த விதத்திலையும் கனெக்ட் ஆகாது. ஒருவேளை மகத்துல சுக்கிரன் இருந்திருந்து சனி ரேவதியில் இருந்தா வேதை நட்சத்திர தொடர்புன்னு எடுக்கலாம். பட் இப்போ அந்த மாதிரி இல்லை. இங்கதான் கொஞ்சம் பார்க்கணும். என்னன்னா, சுக்கிரனும் சூரியனும் வீடு பரிவர்த்தனை ஆகுறாங்க. அப்ப சுக்கிரன் இங்க வந்துடும், சூரியன் இங்க இருக்கும். சூரியனை பத்தி நமக்கு கவலை இல்லை. சுக்கிரன் எங்க இருக்குன்னு எடுத்துக்கணும்னா சூரியன் இருக்கிற இந்த சித்திரை நட்சத்திரத்தில் இருப்பதாக எடுத்துக்கணும். பாருங்க, புதனும் அதே நட்சத்திரத்துல இருக்கு, அதாவது சித்திரையில் இருக்கு. சுக்கிரனும் சித்திரையில் இருக்கு, புதனும் சித்திரையில இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திரிகோண நட்சத்திரத்தில் உள்ள கிரகங்களை அந்த நட்சத்திரங்களுக்குள் இடம் மாற்றி வைத்து பார்க்கலாம். இது சிஆர்பி மெத்தோடைய ஸ்பெஷல் ரூல். அந்த விதத்துல துலாம் ராசியில சுக்கிரன் வீடு பரிவர்த்தனைக்கு பிறகு வந்திருந்தாலுமே இந்த சுக்கிரன் எங்கெல்லாம் இருக்கிறத எடுத்துக்கணும் அப்படின்னா, செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் அது இருக்கிறத எடுத்துக்கணும். அந்த விதத்துல எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, சந்திரன் எங்க இருக்கு? அவிட்டத்துல இருக்கு. அப்ப சந்திரன் கூட சுக்கிரன் இருப்பதாக பொருள். விளக்கத்துக்காக சொல்றேங்க. மிருக சீரிஸ்தல லக்ன புள்ளி இருக்கு அப்படின்னா இங்கேயும் சுக்கிரன் இருப்பதாக பொருள். அடுத்தது புதன் சித்திரையில இருக்குன்னா இந்த சித்திரையிலையும் சுக்கிரன் இருப்பதாக பொருள். இதுதான் சிஆர்பி மெத்தட்ல இந்த இடம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடானது. இதை புரிஞ்சிட்டீங்க அப்படின்னா ஆஸ்ட்ராலஜிங்கிற விஷயம் பிரபஞ்சத்துல எவ்வளவு அற்புதங்களை செய்து கொண்டு இருக்கிறதுன்னு நம்ம கண்ணார பார்ப்போம். சுக்கிரன் இப்ப எங்க இருக்கு? புதனோட சேர்ந்து இருக்கு. இந்த சுக்கிரனை சனி தனது 7ஆம் பார்வையாக பார்ப்பதாக பொருள். பார்ப்பது அப்படின்னா கனெக்ட் ஆகுது. இப்போ நீங்களும் நானும் எங்கேயோ இருக்கோம். என்னுடைய மொபைல் நம்பர் கீழே இருக்கு. நீங்க கால் பண்ணுனா நான் பொள்ளாச்சியில் இருக்கும்போது கால் பண்ணா பொள்ளாச்சியிலிருந்து பேசுவேன். நீங்க கால் பண்ணும்போது நான் வேற ஊர்ல இருக்கேன், உதாரணத்துக்கு திருச்சியில இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. நீங்க எந்த ஊர்ல இருந்து கூப்பிட்டாலும் என்னுடைய நம்பருக்கு கூப்பிட்டீங்கன்னா நான் திருச்சியில இருந்தாலும் பேசுறேன், சென்னையில் இருந்தாலும் பேசுறேன், டெல்லி போயிருந்தாலும் பேசுறேன். அப்போ மொபைலுங்கிற ஒரு விஷயம் உங்களையும் என்னையும் கனெக்ட் பண்ற மாதிரி இங்க நட்சத்திரங்களில் அமர்ந்த கிரகங்கள், அதாவது திரிகோண நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் அவங்களுக்குள்ள ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்திக்குது. அது மட்டும் இல்லாம அந்த திரிகோண நட்சத்திரத்திலேயே அந்த கிரகம் இருப்பதாக ஆக்ட் பண்ணுது. அந்த மாதிரி இங்க இந்த சுக்கிரனும் சனியும் கனெக்ட் ஆகிக்கிறாங்க. அடுத்தது 5 ராகு தொடர்பு. 5 கூடைய சுக்கிரன் எங்க இருக்கு? இடமாற்றத்திற்கு பிறகு கன்னியில் இருக்கு, ராகுவும் கன்னியிலேயே இருக்கு. அப்போ சுக்கிரனும் ராகுவும் கனெக்ட் ஆகிக்கிறாங்க. ரூல் 5 மேட்ச் ஆயிடுச்சு. அடுத்தது 7 குரு கனெக்ஷன். மிதுன லக்னத்திற்கு 7ஆம் வீடு என்பது தனுசு, இதன் அதிபதி குரு. அப்ப 7ஆம் வீட்டிற்கு குரு தொடர்பு வந்தாச்சு. அடுத்தது 7 அல்லது சுக்கிரனுக்கு மாந்தி தொடர்பு. 7 அல்லது சுக்கிரனுக்கு மாந்தி தொடர்பு. இங்க பாருங்க, மாந்தி இருக்கிறது ரோகிணி நட்சத்திரம்.
ராகு இருப்பது அஸ்தம் நட்சத்திரம். இந்த 2 இடத்துல இருக்கிறதுனால ரோகிணியில் இருக்கிற மாந்திய ராகு இருக்கிற இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அப்போ மாந்தி இங்க இருந்து ராகு உள்ள அஸ்தம் நட்சத்திரத்துக்கு வந்ததாக எடுத்துக்கணும். ஏற்கனவே சுக்கிரன் அங்கதான் இருக்கு. அப்ப சுக்கிரனும் மாந்தியும் கனெக்ட் ஆகிக்கிறாங்க. இப்படி இந்த ரூல் மேட்ச் ஆகுது. அடுத்தது 6வது ரூல், கேது மாந்தி தொடர்பு. கேது 3ஆம் பார்வையா மாந்தியை பார்க்குது, மாந்தியும் 3ஆம் பார்வையா கேதுவை பார்க்குது. அதனால இந்த ரூலும் மேட்ச் ஆகுது. அடுத்தது கால சர்ப தோஷம் அல்லது ராகு கேதுவிற்கு ஒரு புறமாக சூரியன் புதன் தவிர்த்து மற்ற கிரகங்கள் இருப்பது. இங்க ராகு கேது அச்சுக்கு ஒரு புறமாக இப்படி புதனும் சூரியன் இருக்கு. மற்ற கிரகங்கள் எந்த பக்கம் வேணாலும் இருக்கலாம், சூரியனும் புதனும் ஒரே அச்சுல வரணும். அதுதான் நம்ம பார்க்கணும். அந்த விதத்துல இங்க இதுவும் மேட்ச் ஆகுது. இந்த 7 விதியும் மேட்ச் ஆனதுனாலதான் இந்த பெண் என்ன பண்றாங்க, தன்னை விட வயது குறைவான ஒரு ஆணை திருமணம் செய்துக்கிறாங்க. அதுவும் காதல் திருமணம் செய்துக்கிறாங்க. போன வீடியோல ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் திருமணம் செய்துக்கிறதுக்கு குறிப்பா இந்த ஆண் இந்த பெண்ணை தான் திருமணம் செய்வாங்க அப்படிங்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு செட்டன் ரூல்ஸ் சொல்லியிருந்தேன். அந்த செட்டன் ரூல்ஸு இந்த லவ் மேரேஜ் பண்ணின வயசு மாறுபாடு உடைய இந்த ஆண் பெண் மணமக்களுக்கு எப்படி பொருந்தி வருதுன்னு 1 by 1 பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரூல், ஆண் ஜாதகத்தினுடைய லக்னாதிபதி யாரு? சுக்கிரன். இந்த சுக்கிரன் லக்னாதிபதி, ஆண் ஜாதகத்தின் லக்னாதிபதி சுக்கிரன் பெண் ஜாதகத்தினுடைய லக்னத்திற்கு 7ஆம் வீட்டிற்கு தொடர்பு பெற வேண்டும். அப்பதான் இந்த ஆண் இந்த பெண்ணை திருமணம் செய்ய முடியும். ஏற்கனவே சொன்னது, 2 பேரும் லவ் மேரேஜ் பண்ணணும்னா அது காமன் ரூல். இந்த லவ் பண்ணின பையன் அந்த லவ் பண்ணின பொண்ணு யாரை வேணாலும் லவ் மேரேஜ் பண்ணலாம். ஆனா இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்கு அந்த காமனான சிஆர்பி மெத்தேட்ல இருக்கிற லவ் மேரேஜுக்கான ரூல் 2 பேர்த்துக்கு பொருந்தது. அப்போ 160 பெண் ஜாதகத்துல யாரு லவ் மேரேஜ் பண்ணிக்குவாங்களோ அந்த லவ் மேரேஜ் பண்ற ஜாதகத்தை ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டோம்னா மீதி இருக்கிறதெல்லாம் ஒதுங்கி போயிடும். அதாவது 160 பெண் ஜாதகத்துல சுமார் 20-30 பெண்கள் லவ் மேரேஜ் பண்றதா இருந்தா, லவ் மேரேஜ் பண்ணாத ஜாதகங்களை சிஆர்வி மெத்தட்ல இருக்கிற ரூல் படி நம்ம என்ன பண்ணலாம், டெலீட் பண்ணிடலாம். சப்போஸ் 160ல ஒரு 30 பொருந்துது, மீதி பொருந்தலைன்னா 130 தள்ளுபடி பண்ணிட்டு அந்த 30 எடுக்கணும். அதுல வயசு இளைய ஆணை திருமணம் செய்யும் பெண் ஜாதகம்னு தேடணும். ஏன்னா இந்த ஜாதகர், அதாவது ஆண் ஜாதகர் தன்னை விட வயசுல மூத்த பெண்ணை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா அந்த பெண், இவர் கல்யாணம் பண்ணிக்கிற அந்த பெண்ணுக்கு எப்படி இருக்கும், தன்னை விட வயது குறைவான ஆணை கல்யாணம் பண்ற அமைப்பு இருக்கும். அந்த ரூல்ல 30 ஜாதகம் தேடும் போது கண்டிப்பா ஒரு 1ஓ 2ஓ மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கும். அது வந்து ஜோதிடர்கள் மேட்சிங் பார்க்குறவங்க பார்த்துருப்போம். அடுத்தது அந்த 1ஓ 2ஓ வயசு மூத்த பெண், அதாவது ஆணை விட வயசு மூத்த பெண். எப்படி, இங்க நான் டேட்டு கொடுக்கல. இந்த ஜாதகர், ஆண் ஜாதகர் பிறந்தப்ப சனி எங்க இருக்கு, மேசத்துல இருக்கு. பெண் பிறந்தப்ப சனி எங்க இருக்கு, மீனத்துல இருக்கு. அதாவது ஒரு வீடு முன்ன வருது அப்படின்னாலே இந்த பெண் வந்து இந்த ஆணை விட வயசு மூத்தவங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது குரு பாருங்க இங்க இருக்கு, தனுசுல இருக்கு. குரு தனுசுல இருக்கும்போது ஆணோட ஜாதகத்துல குரு எங்க இருக்குன்னு பார்த்தா பின்னாடி தள்ளி வருது, எங்க மீனத்துக்கு வருது. கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் வித்தியாசம் கண்டிப்பா இருக்கும். அப்ப இதன்படி ஒரு 2 ஜாதகம் 3 ஜாதகம் தான் வயசு மூத்த பெண் வயசு இளைய ஆணுக்கு வரும். அந்த 3 பெண்ணோட ஜாதகத்தை எடுத்து இந்த ஆணோட ஜாதகத்தையும் வச்சுக்கிட்டு இப்ப நான் சொல்ற ரூலை மேட்ச் பண்ணணும். அப்படின்னா ஆணோட ஜாதகத்துல லக்னாதிபதி சுக்கிரன், பெண்ணோட ஜாதகத்துல லக்னத்துக்கு 7க்கு தொடர்பு வரணும். இந்த குரு எங்க இருக்குன்னு பாருங்க. குரு இருக்கும் நட்சத்திரம் பூராடம். பூராடம் என்பது சுக்கிரனுடைய நட்சத்திரம். அப்போ இந்த லக்னாதிபதி சுக்கிரன் 7ஆம் வீட்டிற்கு தொடர்பாயாச்சு. அப்போ ஒரு ரூல் மேட்ச் ஆயிடுது. 2வது, ஆணினுடைய 2ஆம் வீட்டு அதிபதி புதன், பெண்ணினுடைய 2ஆம் வீட்டு அதிபதி சந்திரன். இந்த 2 கனெக்ட் ஆகணும். யாருக்கு? பெண் ஜாதகத்துல கனெக்ட் ஆகணும். அதாவது
ஆணோட 2ஆம் வீட்டு அதிபதியும் பெண்ணோட 2ஆம் வீட்டு அதிபதியும் பெண் ஜாதகத்தில் கனெக்ட் ஆகணும். இந்த புதனும் இந்த சந்திரனும் கனெக்ட் ஆகணும். பாருங்க, புதன் கன்னியில் இருக்கு. என்ன நட்சத்திரத்தில் இருக்கு? சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கு. சந்திரன் கும்பத்தில் இருக்கு. இருக்கிற நட்சத்திரம் அவிட்டம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திரிகோண நட்சத்திரத்தில் உள்ள கிரகங்களை இடமாற்றி வைத்து பார்க்கலாம். திரிகோண வீடுகளில் உள்ள கிரகங்களை இடமாற்றி வைத்து பார்க்கலாம் அப்படின்னு விருகுநந்தி நாடியில, அதாவது 1, 5, 9 உள்ள கிரகங்களை இடமாற்றி வைத்து பார்க்கலாம்னு சொல்றாங்க. அந்த கான்செப்டை விட இது இன்னும் ஃபைன் டியூன் பண்ணின சமாச்சாரம். எப்படின்னா, 1, 5, 9 இருக்கிற வீட்டில் மட்டும் இல்லை, திரிகோண நட்சத்திரம் அப்படிங்கிற இந்த இடத்துல மிருகசீரிசம் சித்திரை அவிட்டம் பார்த்தீங்கன்னா, மிருகசீரிசம் 1வது வீட்டில் வருது, சித்திரை என்பது எங்க வருது? 4வது வீட்டில் வருது. அப்போ 1, 5, 9ங்கிறது இந்த இடத்துல அடிபட்டு போகுது. அடுத்தது, இங்க புதன் இருக்கிற வீட்டுல இருந்து சந்திரன் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா 6வது வீடா வரும். நந்தி நாடியில 5, 9 கனெக்ஷன் சொல்றாங்க. இங்க இந்த புதன் இருக்கிறதுக்கு இதுக்கு 6வது வீடுங்கிறதுனால அதுக்கு இதுக்கும் என்டையரா டிஃப்ரெண்ட் ஆகுது. பட்டு இந்த சந்திரனும் புதனும் செவ்வாயோட நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால புதன் எங்க வந்ததா எடுத்துக்கணும் அல்லது கனெக்ட் ஆனதை எடுத்துக்கணும்? கும்பத்துல சந்திரனுக்கு பக்கத்துல வந்ததை எடுத்துக்கணும். அப்போ சந்திரனும் புதனும் கனெக்ட் ஆகிக்கிறாங்க. அதாவது ஆண் ஜாதகத்தின் 2ஆம் வீட்டு அதிபதியும் பெண் ஜாதகத்தின் 2ஆம் வீட்டு அதிபதியும் புதனும் சந்திரனும் எப்படி கனெக்ட் ஆயிருக்காங்க? பெண்ணோட ஜாதகத்துல இப்படி திரிகோண நட்சத்திரத்தை இடம் மாதிரி கனெக்ட் ஆகுறாங்க. அதனால இந்த ரூல் மேட்ச் ஆகுது. அடுத்தது, ஆண் ஜாதகத்துல 5ஆம் வீட்டு அதிபதி புதனும் பெண் ஜாதகத்துல லக்னத்திற்கு 5ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரனும் கனெக்ட் ஆகணும். ஆண் ஜாதகத்தின் 5ஆம் வீட்டு அதிபதி புதனும் பெண் ஜாதகத்தின் 5ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரனும் கனெக்ட் ஆகணும். பெண் ஜாதகத்துல எப்படி கனெக்ட் ஆகுதுன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், புதன் சித்திரையில் இருக்கு, சந்திரன் அவிட்டத்தில் இருக்கு. புதன் எங்க வந்துருச்சு? கும்பத்துக்கு வந்துருச்சு. கும்பத்துக்கு வந்த இந்த புதன் தனது 7ஆம் பார்வை மூலமாக யாரை பார்ப்பாரு? சுக்கிரனை பார்ப்பார். இந்த விதத்துல என்ன ஆகுது? ஆண் ஜாதகத்தின் 5ஆம் வீட்டு அதிபதி புதனும் பெண் ஜாதகத்தின் 5ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரனும் தொடர்பு பெறுகிறார்கள். இந்த விதத்துல இந்த ரூலும் மேட்ச் ஆகுது. அடுத்தது, ஆண் ஜாதகத்தின் 10ஆம் வீட்டு அதிபதி யாரு? சனி. பெண் ஜாதகத்தின் 4ஆம் வீட்டு அதிபதி புதன். இது ரெண்டும் கனெக்ட் ஆகணும். ஆண் ஜாதகத்தின் 10ஆம் வீட்டு அதிபதி சனியும் பெண் ஜாதகத்தின் 4ஆம் வீட்டு அதிபதி புதனும் கனெக்ட் ஆகணும். சனி நேரா புதனை பார்க்குது. அதனால இந்த சனி புதன் கனெக்ஷன் வந்தாச்சு. இப்ப 4 ரூல் மேட்ச் ஆகுது. இதுதான் ஒரு ஆணோட ஜாதகத்துல இருக்கிற இந்த 4 விஷயங்களும் பெண்ணோட ஜாதகத்துல பொருந்தி வரணும். அடுத்தது என்ன அப்படின்னா, இப்ப நான் சொன்ன எல்லா விஷயங்களுமே பெண்ணோட ஜாதகத்திலிருந்து திருப்பி ஆணோட ஜாதகத்துக்கு பொருந்தி வரணும். அப்படி பொருந்தி வந்தா மட்டும்தான் அவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்குவாங்க. பார்ப்போம். பெண்ணோட ஜாதகத்தின் லக்னாதிபதி யாரு? புதன். இந்த பெண்ணோட ஜாதகத்தின் லக்னாதிபதி புதன் ஆணோட ஜாதகத்தின் 7ஆம் வீட்டிற்கு தொடர்பு ஏற்படுத்தணும். எப்படி ஏற்படுத்துதுன்னு பார்த்தா, இந்த 7ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் புதனோட வீட்டுல போய் உட்கார்ந்துருக்கு. செவ்வாய் 7ஆம் வீட்டு அதிபதி புதனோட வீட்டுல உட்கார்ந்துருக்கு. பாருங்க, பெண்ணோட ஜாதகத்துல லக்னாதிபதி ஆணோட ஜாதகத்தின் 7ஆம் வீட்டுக்கு தொடர்பு வரணும். இந்த ப்ளூல போட்டிருக்கிறது நான் உங்களுக்கு புரியறதுக்காக போட்டிருக்கேன். பட் இந்த 7ஆம் வீட்டு அதிபதி யாரு? செவ்வாய். இது புதனோட வீட்டுல இருக்கு. அப்போ ஒரு ரூல் மேட்ச் ஆகுது. இந்த லக்னாதிபதிக்கும் 7ஆம் வீட்டு அதிபதிக்கும் தொடர்பு மேட்ச் ஆகுது. அடுத்தது, பெண்ணோட ஜாதகத்துல 2ஆம் வீட்டு அதிபதி சந்திரன். இந்த சந்திரனும் ஆணோட ஜாதகத்தின் 2ஆம் வீட்டு அதிபதி புதனும் தொடர்பை ஏற்படுத்தணும். பெண்ணோட ஜாதகத்துல 2ஆம் வீட்டு அதிபதி, ஆணோட ஜாதகத்துல 2ஆம் வீட்டு அதிபதி புதன். அப்ப இந்த புதனும் சந்திரனும் கனெக்ட் ஆகணும்.
எப்படி கனெக்ட் ஆகுறான்னு பார்த்தா, இங்க பாருங்க, புதன் இருக்கிற நட்சத்திரம் மகம், சனி இருக்கிற நட்சத்திரம் அசுவனி, அஸ்வினி மகம் இரண்டுமே கேதுவோட நட்சத்திரம். அதனால புதனை சனி பகவான் இருக்கிற இந்த இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். திரிகோண நட்சத்திரத்தில் உள்ள கிரகங்களை இடமாற்றி வைத்து பார்க்கலாம். பண்ணும்போது மேஷத்துக்கு வந்த புதன் சந்திரனை பார்க்கிறாரு. அப்போ இந்த புதன் சந்திரன் கனெக்ஷன் வந்தாச்சு. இது 2வது ரூல். 3வது, பெண் ஜாதகத்தினுடைய 5ஆம் வீட்டதிபதி சுக்கிரன், ஆண் ஜாதகத்தினுடைய 5ஆம் வீட்டதிபதி புதன், ரெண்டும் தொடர்பு வரணும். இங்க எப்படி வருதுன்னா, இந்த 5ஆம் வீட்டதிபதி சுக்கிரன், இங்க 5ஆம் வீட்டதிபதி புதன். இந்த புதனும் சுக்கிரனும் கனெக்ட் ஆகணும். சுக்கிரன் எங்க இருக்கு? புதனோட வீட்லயே இருக்கு. சுக்கிரன் புதனோட வீட்லயே இருக்கு. அதனால புதனும் சுக்கிரனும் கனெக்ட் ஆகிட்டாங்கன்னு எடுத்துக்கணும். அடுத்தது லாஸ்ட் என்ன? 10ஆம் வீட்டதிபதி, பெண் ஜாதகத்தின் 10ஆம் வீட்டதிபதி யாரு? குரு. இந்த குரு ஆண் ஜாதகத்தின் இந்த 4ஆம் வீட்டிற்கு தொடர்பு தரணும். இந்த வீட்டின் அதிபதி யாரு? சூரியன். இந்த சூரியன் எங்க இருக்கு? கடகத்துல இருக்கு. இந்த 4ஆம் வீட்டு அதிபதி சூரியனை குரு என்ன பண்றாரு? 5ஆம் பார்வையாக பார்க்கிறாரு. அப்போ இங்க சொல்லியிருக்கிற மாதிரி பெண் ஜாதகத்தின் 10ஆம் வீட்டு அதிபதி ஆண் ஜாதகத்தின் 4ஆம் வீட்டு அதிபதி சூரியனை பார்க்கிறாரு. இது ஒரு கனெக்ஷன். இப்படி சொன்ன இந்த 4 விதிகளும் பெண் ஜாதகத்துக்குரியது ஆண் ஜாதகத்துக்கு வந்திருக்கு. அப்போ அந்த வயசு மூத்த பெண் அப்படிங்கிற ஒரு இடத்துல 2-3 ஜாதகம் இருந்தா அதுல கண்டிப்பா 1 by 1 ஃபில்டர் பண்ணி வரும்போது ஆண் ஜாதகத்தின் 4 விதிகள் பெண்ணுக்கு வரணும், பெண் ஜாதகத்தின் 4 விதிகள் ஆணுக்கு வரணும். இப்படி இருந்தா மட்டும்தான் இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அதனாலதான் ஒரு ஆண் 160 பெண் ஜாதகங்களை கொண்ட அந்த தொகுப்பிலிருந்து பிரிச்சு எடுத்தா இந்த ஆணும் பெண்ணும் தான் கல்யாணம் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறது உறுதியாக சொல்ல முடியும். இதுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு. இவங்க 2 பேரும் மேரேஜ் ஆன தேதி இருக்கு பாருங்க, அந்த தேதிக்குன்னு சில குறிப்புகள் இருக்கு. இவங்க 2 பேர்த்துக்கு கல்யாணம் இப்பதான் ஆகணுங்கிறது ஒரு ரூல் இருக்கு. அது சிஆர்பியில கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த சிஆர்பியில கண்டுபிடிச்ச அந்த திருமண தேதியின் கிரக நிலைகளும் ஜாதகத்துக்கும் பொருந்தி வரணும். அதுவும் பொருந்தி வந்தா மட்டும்தான் இவங்க கல்யாணம் பண்ணிக்குவாங்கிறத ஃபைனலா சொல்ல முடியும். அதையும் நம்ம இப்ப பார்ப்போம். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது, ஒரு ஆண் தன்னை விட வயது மூத்த பெண்ணை திருமணம் செய்துக்கிறாரு. அதுவும் காதல் திருமணம் பண்ணிக்கிறாரு. இதற்கான 2 விதிகள் 2 தனிப்பட்ட தலைப்புகள் இருக்கு. இது ஆணுக்கு பொருந்தி வந்துச்சு. இந்த விதிகள் காதல் திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயமும், வயசு மாறுபாடுடைய சாஸ்திரத்திற்கு முரணான, அதாவது வயது மூத்த பெண்ணை திருமணம் செய்யும் ஆணும், அதே மாதிரி தன்னை விட வயது குறைவான ஆணை திருமணம் செய்யும் பெண்ணும், இந்த மேட்சிங்க்கு இதுக்கு முன்னாடி பார்த்தோம். அந்த 2 ஜாதகம் தான் திருமணம் பண்ணிக்கிறாங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு மேரேஜ் முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த மேரேஜ் தேதி இருக்கு இல்லைங்களா, அந்த மேரேஜ் தேதி, அந்த தேதியில் இருக்கிற கிரக நிலைகள்ல முக்கியமா குரு சனி, அந்த 2 கிரகங்களும் ஆணுக்கும் பெண்ணுக்கும், அதாவது மணமகனுக்கும் மணமகளுக்கும் 7ஆம் வீட்டிற்கோ அல்லது 7ஆம் வீட்டு அதிபதி உள்ள வீட்டிற்கோ கோச்சார குருவும் சனியும் தொடர்பு ஏற்படுத்தணும். அது எப்படி வருதுன்னு பார்ப்போம். இந்த ஆணும் இந்த பெண்ணும் திருமணம் செய்த நாளில் கிரக நிலையில் எங்க இருக்குன்னு பாருங்க. கோச்சாரத்துல சனி மீனத்துல இருக்கு. குரு பகவான் எங்க இருக்கு? மிதுனத்துல இருக்கு. இந்த 2 கிரகங்களும் இந்த மணமகன் மணமகளுடைய ஜாதகத்துல 7ஆம் வீட்டிற்கோ அல்லது 7ஆம் வீட்டு அதிபதி நின்ற வீட்டிற்கோ தொடர்பு ஏற்படுத்தணும் சிஆர்பி மெத்தடின் படி. இங்க இந்த ஜாதகர் பிறந்தது ரிஷப லக்னம். லக்னத்திற்கு 7ஆம் இடம் என்பது விருச்சிகம். இந்த விருச்சிகத்திற்கும் அல்லது இந்த 7ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் எங்க இருக்காரு?
இந்த ஜாதகத்துல மிதுனத்துல இருக்கார். இந்த 2 பிளேஸுக்குமே கோச்சார சனி மற்றும் குருவினுடைய தொடர்பு வரணும். அப்போ இதை எடுத்து இங்க டிரான்ஸ்ஃபர் பண்றோம் புரியறதுக்காக. இது கோச்சார கிரக நிலைகள். இதுல செவ்வாய் எங்க இருக்கு? பிறந்த ஜாதகத்தினுடைய செவ்வாய் இங்க இருக்கு. 7ஆம் வீடு எங்க இருக்கு? இங்க இருக்கு. இப்போ இந்த 2க்கும் கோச்சார குருவோட தொடர்பு சனியோட தொடர்பு வரணும். எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஜனன ஜாதகத்தின் 7ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் மிதுனத்தில் இருக்கு. அந்த இடத்துலயே குரு இருக்கிறதுனால 7ஆம் வீட்டு அதிபதிக்கு குரு தொடர்பு வந்ததாக எடுத்துக்கணும். அடுத்தது சனியோட தொடர்பு 7ஆம் வீட்டிற்கோ அல்லது 7ஆம் வீட்டு அதிபதி நிக்கிற இந்த மிதுனத்துக்கோ தொடர்பு வரணும். தொடர்புனா பார்வையோ அல்லது சேர்க்கையோ வரணும். சனி செவ்வாயோட கனெக்ஷன் ஏற்படுத்தாது. ஏன்னா சனிக்கும் செவ்வாய்க்கும் 4 வீடு வித்தியாசங்கிறதுனால 7ஆம் வீடோ 3ஆம் வீடோ 10ஆம் வீடோ இருந்ததுன்னா கனெக்ட் ஆகும். மற்றபடி கனெக்ட் ஆகாது. அப்படின்னா எப்படி திருமணம் ஆச்சு பாருங்க. இந்த ஜனன ஜாதகத்தின் 7ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் இருக்கும் நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் இருக்கு. புனர்பூசம் நட்சத்திரம்ங்கிறது குருவோட நட்சத்திரம். கோச்சார சனி இருக்கிறது குருவோட வீடு. சிஆர்வி மெத்தட்ல ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஒரு கிரகத்தினுடைய வீட்டிலையும் அதே கிரகத்தின் நட்சத்திரத்திலையும் உள்ள கிரகங்கள் தொடர்பு பெறும். அந்த விதத்துல செவ்வாய் புனர்பூசம் நட்சத்திரத்துல இருக்கு. அது குருவோட நட்சத்திரம். சனி குருவோட வீட்டில இருக்கு. அப்போ குருவோட நட்சத்திரத்தில இருக்கிற புதனும் குருவோட வீட்டில் இருக்கிற சனியும் கனெக்ஷன் ஆனாங்கன்னு நம்ம எடுத்துக்கணும். ஏன் இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்லாம் இருக்குன்னு நான் ரொம்ப யோசனை பண்ணி பார்க்கும்போது, இந்த திருமண தேதியில 2025 மே மாதம் நடந்த இந்த திருமணத்துல இவங்க 2 பேர்த்துக்கு மட்டும் திருமணம் நடந்திருக்காது. தமிழ்நாட்டில் 2000 3000 திருமணங்கள் நடந்திருக்கும். அப்போ 2000 3000 குறைஞ்சது 3000 திருமணம்னா 3000 ஆண் 3000 பெண். அப்போ 6000 ஜாதகம். 6000 ஜாதகத்துக்கும் அந்த ஜாதகருடைய 7ஆம் வீட்டிற்கோ அல்லது 7ஆம் வீட்டு அதிபதி நின்ற வீட்டிற்கோ இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கிற சனி மற்றும் குருவினுடைய தொடர்பு வர வேண்டும். அப்படி வந்தாதான் அந்த 2 நபர்களுக்கும் கல்யாணம் ஆகும். அதனால இப்ப இந்த 7000 6000 நபர்களுடைய ஜாதகத்துக்கு மேட்ச் ஆகணும்னா பல காம்பினேஷன் இருக்கணும். அந்த காம்பினேஷன்ல ஒரு காம்பினேஷன் தான் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறது. இப்ப இது மட்டும் இல்லைங்க. இதை பாருங்க. இந்த கோச்சார கிரகம் இந்த ஆண் திருமணம் செய்த பெண்ணிற்கும் வரணும். வேற கலர்ல நம்ம பார்ப்போம். ப்ளூ கலர்ல போடுவோம். ஏன்னா ஓவர் ரைட் பண்ண கன்ஃபியூஷன் ஆயிரும். இப்ப இந்த பெண் பிறந்தது மிதுன லக்னம். 7ஆம் வீடு என்பது தனுசு. இதன் அதிபதி குரு அங்கேயே இருக்கிறார். அப்போ இந்த பெண்ணோட ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் லக்னம் என்ன வருது? மிதுனம் வருது. 7ஆம் வீடு இங்க இருக்கு. குரு எங்க இருக்காரு? அவரே அங்கேயே இருக்காரு. அப்ப இந்த இடத்துக்கு கோச்சார் குரு மற்றும் சனியினுடைய தொடர்பு வரணும். எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா, கோச்சாரத்துல குரு எங்க இருக்கு? மிதுனத்துல இருக்கு. அந்த குரு பெண்ணோட ஜாதகத்துல ஜனனகால ஜாதகத்தின் 7ஆம் வீட்டை பார்க்கிறாரு. அடுத்தது சனி தனது 10ஆம் பருவி மூலமாக என்ன பண்றாரு? பெண்ணோட ஜாதகத்தின் ஜனனகால 7ஆம் வீட்டை கோச்சார சனி பார்க்கிறாரு. அப்போ கோச்சாரத்துல சனி இங்க இருந்து 7ஆம் வீட்டை பார்க்கிறாரு. குரு பகவான் எங்க இருக்காரு? கோச்சாரத்துல மிதுனத்தில் இருக்காரு. மிதுனத்தில் இருந்து 7ஆம் வீட்டை பார்க்கிறாரு. இது போல இன்னும் செவ்வாய், சுக்கிரன், சந்திரன் இது எல்லாமே கனெக்ட் ஆகணும். அந்த சந்திரன் எதுக்கு சொல்றேன்னா, அந்த திருமணம் நடக்கிற நாள் இதுதான் அல்லது இந்த 2 நாட்களில் தான் நடக்குங்கிறத இண்டிகேட் பண்ணும். ஒண்ணு மட்டும் பாருங்க. இந்த திருமண நாள் அன்று சந்திரன் எங்க இருக்கு? இங்க இருக்கு. இது ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ணி வேற கலர்ல பார்க்கலாம். சந்திரன் எங்க இருக்கு? கோச்சாரத்துல இங்க இருக்கு. இங்க இருக்கிற சந்திரன் ஆணோட ஜாதகத்தின் 7ஆம் வீடு விருச்சிகம். இந்த விருச்சிகத்தை பார்ப்பார். அப்போ சந்திரன் விருச்சிகத்தை பார்க்குற அன்னைக்கு தான், விருச்சிகம்னா மாசம் மாசம் விருச்சிகத்தை டச் பண்ணும், அப்படி இருக்கக்கூடாது. இந்த கிரகங்கள் எல்லாமே கூடி வரணும். எது? கோச்சார சனி, குரு, செவ்வாய், சுக்கிரன், சந்திரன். அப்ப சந்திரன்
இங்க இருக்கும்போது தனது 7ஆம் பார்வை மூலமாக எங்க பார்க்குறாரு? ஆண் ஜாதகத்தின் 7ஆம் வீட்டை பார்க்குறாரு. கோச்சார சந்திரன் இங்க இருந்து ஆண் ஜாதகத்தின் 7ஆம் வீட்டை பார்க்குறாரு. அப்போ இந்த நாளில் தான் திருமணம் நடக்குங்கிறத ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே 2 நட்சத்திரம் 3 நட்சத்திரம் வரும். இது இருக்கிறது மிருகசீரிசம். அப்போ கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் இந்த 3 நாளில் எனக்கு கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள். பஞ்சாங்கத்தை எடுத்தோம்னா இந்த டேட்டுக்கு முன்னாடி பின்னாடி இல்லை, திருமண நாள் வராது. இந்த ஒரு நாள் தான் திருமண நாள் வரும். அதனால இந்த நாள் தான் திருமணம் நடக்குங்கிறத நம்ம முடிவு பண்ண முடியும். இந்த அளவுக்கு கிரகங்கள் என்ன பண்ணுதுன்னா ஒரு 2 பேர்த்த சேர்த்து வைக்கிறதுக்கு காரணமா இருக்கு. இப்ப பேசுனது எல்லாமே கோச்சாரமும் ஜனன ஜாதகத்தை வச்சு தான் பார்த்துட்டு இருந்தோம். இது கூட ஒருத்தர் திருமணம் நடக்கணும்னா அந்த ஜாதகத்துல ஜனனகால ஜாதகத்தின் தசா புத்தியில 2, 5, 7, 11 இந்த இடத்திற்கு தசையும் புத்தியும் சம்பந்தப்பட்டா மட்டும்தான் திருமணம் நடக்கும். இல்லைன்னா இந்த திருமணமும் நடக்காது அப்படிங்கிறத சொல்லி, இது போல இன்னொரு வீடியோவில் வேற ஒரு டாபிக்கோட உங்களை சந்திக்கிறேன். திருச்சிற்றம்பலம்.